சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்ளுங்கன்னா ஜெபிங்கன்னு அர்த்தம், ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு அர்த்தம், பாடுங்கன்னு அர்த்தம், அவரை தேடுங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே தேட வேண்டும். ஏன் நாம் அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தேட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போது ஏன் பரிசுத்தமாக ஆராதனை பண்ணணும்னு சொன்னால், ஏன் தொழுகை பண்ணணும்னு சொன்னால், ஏன் ஆண்டவரோடு நெருங்கணும்னு சொன்னால், நாம் பூலோகத்தோர், பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நாம் பூமியிலே இருக்கிறோம், அவர் வானத்திலே அமர்ந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்த ஆவி இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பாடல் பாடினாலும் சரி, ஒரு வசனம் சொன்னாலும் சரி, யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல